அனைவருக்கும் வணக்கம். அடியேன் பெயர் காவு இளங்கோவன். நான் பிறந்தது கோலாலம்பூரில், படித்ததும் கோலாலம்பூரில் தான். கோலாலம்பூரில் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாலாம் கலைத்துறையில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அதோடு நானும் கலைத்துறையில் ரொம்ப ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருந்தேன். வேலை நியமனமாக 1970 பட்டவத்துக்கு நான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதோடு இங்கே தங்கியாச்சு. பட்டவத்தில் ஒரு 45 வருஷமாக இது நம்ம வக்கீல் குமாஸ்தாவாக இருந்தேன். அப்போ வக்கீல் குமாஸ்தாவாக இருக்கும் பொழுது பல கேஸ்கள்லாம் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலைமை, அவைகளெல்லாம் நான் கற்றுக்கொண்டு படிப்படியாக முன்னேறி கொண்டு வந்திருக்கின்றேன். கடந்த கோவிட் காலகட்டத்தில் பல வக்கீல் அலுவலகங்கள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதனால் எனக்கும் வேலை இழந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் நான் சொந்தமாகவே இந்த அலுவலகத்தை நான் ஆரம்பித்து இன்றைக்கு வக்கீல் துறையில் உள்ள அனைத்து வேலைகளும் நான் சொந்தமாக செஞ்சு கொடுக்குறேன். மற்ற வக்கீல்களுக்கும் நான் உதவி செஞ்சு கொடுக்குறேன். அதுலேயும் எனக்கு ஒரு சிறிய வருமானம் வருது. கோலாலம்பூரில் சென்ட் ஜான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அதில் தான் நான் 1வது 6ஆம் படிக்கும் வரைக்கும் படித்தேன். 12வது வயதில் தமிழ் இளைஞர் மணிமன்றத்தில் அன்பானந்தன் அவர்கள் என்னை சேர்த்து விட்டார். அப்பொழுது 1950 சரியாக ஞாபகம் இல்லை, அவர் 60 அந்த காலகட்டத்தில் பர்த்தா இளைஞர் தலைமைத்துவ பயிற்சின்னு ஒன்று அமைச்சாங்க அரசாங்கத்தின் சார்பில். மணிமன்றத்தின் சார்பாக அந்த தலைமைத்துவ பயிற்சிக்கு சென்ற முதல் மணிமன்ற உறுப்பினர் நான் தான். அதன் பிறகு தான் பல அனுபவங்களும் எனக்கு கிடைச்சிது. அன்பானந்தன், பரஞ்சோதி, பாதாசன், சமீபத்தில் தவறி போன நமது பீரு முகமது, இவர்களெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார்கள். காரணம், நான் தமிழ் பள்ளிக்கூடத்து போகவே இல்லை. 12வது வயதில் நான் 3ஆம் படிக்கும் பரீட்சை எடுக்கும் பொழுது தான் அன்பானந்தன் என்னை பிடிச்சி ஏசினார். அழகான பேர் வச்சுருக்கேன், உங்கள் அப்பா நல்லா பேர் வச்சுருக்கேன், எனக்கு தமிழே இப்படி போட்டு வளருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். பிறகு பட்டயத்துக்கு நான் வந்த கையோட இங்கே உள்ள சில நண்பர்களோடு இணைஞ்சு நான் எங்கள் அண்ணன் ஆளி அருதாசன் அவர்களுடைய நாடகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால அவரோட நாடகம் அனைத்தையும் நான் கண்டுகளிச்சிருக்கின்றேன். அதோட நுணுக்கங்களை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இங்கேயும் ஏதாச்சும் ஒரு நாடக துறை ஆரம்பிப்போம் அப்படின்னு சில நண்பர்களோடு இணைந்து முத்தமிழ் சங்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை 1979 அமைச்சோம். அதை அமைச்சு எங்களோட வேலையை முதற்கண் வேலை 2. ஒன்று தமிழர் திருநாள் விழா. இந்த வட்டாரத்தில், பினாங்கி வட்டாரத்தில் அந்த தமிழர் திருநாள் விழாவே விட்டு போச்சு. ஆக 1977 முதல்ல தமிழர் திருநாள் விழாவை நாங்கள் ஒரு 5 நண்பர்கள் சேர்ந்து வழிநடத்தி செஞ்சோம். இன்றைக்கும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. 1979 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த முத்தமிழ் சங்கத்தம் என்ற ஒரு சங்கத்தை நாங்கள் அமைச்சோம். இதன்படி மேடை நாடகங்களுக்கு கொஞ்சம் உயிர் விட்ட ஆரம்பித்தோம். புராண நாடகம், சமூக நாடகம், நகைச்சுவை நாடகம், இலக்கிய நாடகம், இப்படி பல நாடகங்களை சுமார் 35 நாடகங்கள், மேடை நாடகங்களை எழுதி இயக்கி படித்திருக்கின்றோம். அதே வேளையில் திரு ஆல்பர்ட் அவர்கள், திரு தாமோதரன் அவர்கள் போன்றவர்களும் அவர்களுடைய கைத்திறனை காட்டி இந்த வட்டாரத்தில் நாடகங்களை ஒன்றாக இணைந்து படைத்திருக்கின்றோம். 1990ஆம் வாக்கிலிருந்து இந்த நாடகக்கலை ஒரு மிக தொய்வான நிலைமை ஏற்பட்டது. காரணம், நாடகக்கலை வளர்த்ததே ஆலயங்கள் தான். ஆனால் ஆலயங்களில் இப்பொழுது நாடகங்கள் இடம்பெறுவதில்லை. வெறும் கலை நிகழ்ச்சியை தான் அவர்கள் முன்வைத்து செயல்படுகின்றார்கள். இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு வருடம் நடத்துகின்ற தமிழர் திருநாள் விழாவில் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு குரு நாடகத்தை நாங்கள் போட்டுருவோம். முந்தின வருஷம் நாங்கள் நடத்தும் பொழுது வீரமங்கை வேலுநாச்சியார் நாடகத்தை ஒரு அரை மணி நேரம் போட்டோம். அதை பார்த்து ரொம்ப பேர் பாராட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு சரித்திர நங்கையை, ஒரு வீர மங்கையை நமது தமிழ் சமுதாயம் இன்னும் மறந்துவிட்டது என்று நினைக்கும் பொழுது சற்று வேதனையாக தான் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய நாடக பணி தொடரும். வேலைன்னு சொல்லும் பொழுது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது கோவிட் காலகட்டத்தில் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேலை இல்லை, வருமானம் இல்லை, ரொம்ப சூழ்நிலையாக போச்சு. அதன் பிறகு தான் என்னுடைய பழைய வக்கீல் ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சு, நீ தனியாக ஒரு அலுவலகத்தை திறந்துக்க, உனக்கு செய்கிற வேலைக்கும் உனக்கு கிடைக்கிற வேலை தான் ஏன்ட்டு கூட நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இப்போ ஒரு 3 வருஷமாக இந்த அலுவலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டை பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு பல அனுபவங்கள் இருக்குது வேலை விஷயமாக. அதாவது இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒன்று தான் சொல்ல விரும்புவேன்.
இந்த நாட்டில் அதுவும் குறிப்பாக பினாங் மாநிலத்தில் ஒருத்தனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் ஒன்றா நம்ம சோம்பேறி. காரணம், நான் படித்ததை கூட நான் விட்டு என் படிப்புக்கே சம்பந்தம் இல்லாத வேலை நான் செஞ்சுருக்கேன். கான்ட்ராக்ட்லையும் வேலை செஞ்சுருக்கேன், வேறு மற்ற அலுவலகத்திலும் வேலை செஞ்சுருக்கேன். ஏன்னா நமக்கு பணம் வேணும், அவ்வளோதான். பணம் வேணும், ஜீவிதம் நடத்தணும், வாழ்க்கையை நடத்தணும், நமக்கு வீட்டுக்கு காசு கட்டணும், காடி காசு கட்டணும். இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலை நம்ம எங்கே வேலை கிடைச்சாலும் அப்படின்னு நம்ம போனோம்னா நிச்சயம் வேலையில்லா திண்டாட்டத்தை நம்ம இளைஞர்கள் தீர்க்க முடியும். இளைஞர்கள் தயவுசெய்து நீங்கள் படித்த வேலைக்கு படித்ததுக்கு அடிப்படையில் வேலை தேடாமல் கிடைச்ச வேலையை படிக்க கற்றுங்க. அதுதான் முக்கியம். அதில் நமக்கு முழு திருப்தி கிடைக்கும். ஆகவே ஒரு 4 வக்கீல் அலுவலக திட்டம் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு 15 வருஷமாக சத்தியபிரமாண அதிகாரியும் இருந்திருக்கிறேன். இது என்னோடய வாழ்க்கை. எனக்கு மனைவி, எனக்கு ஒரே ஒரு மனைவி, அவங்க பேர் பூங்கொடியால். ஒரே ஒரு மகள் திவ்யதர்ஷினி. அவங்க இப்போ செய்கை யூனிவர்சிட்டியில் கொலம்புல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை சுருக்கம் ஓரளவு இவ்வளோ தான். அதாவது இப்போ நான் செய்கிற வேலை லைசன்ஸ் பெட்டிஷன் ரைட்டர். அதே நேரத்தில் திவ்யா காப் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு நிறுவனமும் நான் சொந்தமாக வச்சு வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். 45 வருஷமாக வக்கீல் குமார்சாவாக இருந்து அந்த கோர்ட் விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்ச அனுபவத்தினால இந்த தனியாக நான் செய்யக்கூடிய ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் எனக்கு ஏற்பட்டது. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள், சில வக்கீல்கள்லாம் அவங்களோட வேலைகள்லாம் என்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுவாங்க. குறிப்பாக வழக்காடு மன்றம் கோர்ட்டில் சில தஸ்தாவேஜுகள்லாம் தயார் பண்ணுறதுக்கு சில முறைகள் உண்டு. அதுக்கு நமக்கு அனுபவம் இல்லாமல் செய்யவே முடியாது. அது ஜட்ஜுக்கு நீதிபதிகள் லெட்டர்லாம் எழுத முடியாது. நான் அவங்கள பார்க்கணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி கேஸு அப்படின்னு அதெல்லாம் லெட்டரு கிடையாது. அதெல்லாம் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்னால் அங்கே பல புத்தகங்கள்லாம் இருக்குது. த கோர்ட் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் கோர்ட் 2012 அப்படின்னு புது புக்கு இருக்குது. ஏற்கனவே பழைய புத்தகம்லாம் அது ஒவ்வொரு வருடம் மாற்றி இப்போ ஒரே புத்தகமாக வச்சுட்டாங்க. ஹைகோர்ட் புத்தகம் சரி, மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் சரி, எல்லா கோர்ட்டுகளுமே ஒரே சட்டத்திட்டம் தான். அந்த அடிப்படையில் அந்த புத்தகத்தில் எந்த கேஸை எப்படி நம்ம தஸ்தாவேஜுகளை தயார் பண்ணலாங்கிறது அதில் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம கேஸுகளை தயார் பண்ண முடியும். எனக்கு என்னை பார்க்குறவங்க பெரும்பாலும் என்னை பற்றி தெரிஞ்சவங்க, சேவா அக்ரிமெண்ட் போடணும், வேறு ஏதாச்சும் லெட்டர்ஸ் பெட்டிஷன் லெட்டர்ஸ் எடுக்கணும், சத்திய காப்பியை எழுதணும், தயார் பண்ணணும், வீடு வாங்குறது விற்கிறது, நிலம் வாங்குறது விற்கிறது, இந்த மாதிரி சில பேர்லாம் வராங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர், ஒரு 10-15 பேரோட முறைகள்லாம் என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே நிறையா இருக்குது, ஃபைல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது சில கால நேரம் எடுக்கும், நிச்சயம் எடுக்கும். ஏன்னா நான் அடிக்கடி லேண்ட் ஆஃபீஸ்க்கு போகணும், கவுன்சிலுக்கு போகணும், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், இப்படி பல துறைகள்லாம் போயிட்டு அதுக்கு தேவையான தஸ்தாவேஜுகள்லாம் நான் தயார் பண்ணணும். அதுக்கு சில காலதாமதமாகும். அந்த காலதாமத்தினாலேயே ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. இந்த வேலை பொறுத்தவரை எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் யாருமே கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் என் மேலே பொறாமைப்பட்டு வெளியே அவனை போய் பார்க்காதீங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சுருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன தெரிஞ்சவங்க நல்லா தெரியும், இவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது, இவர்கிட்ட போனால் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு அடிப்படை நம்பிக்கையில் வராங்க. நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அவங்களோட நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு என்னோடய வேலையை நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். மற்றபடி பொது வாழ்க்கையில் பட்டோத் மகாமரியம்மன் ஆலயத்தில் ஒரு 15 வருஷம் நிர்வாகம் இருந்தேன். அதுக்கு முன்னாலே இளைஞர் பகுதியில் இருந்தோம். தேவான்ஸ்ரீ மாரியம்மன் மண்டபம் கட்டும் பொழுது அந்த நிர்வாக குழுக்கு நான் தான் துணை செயலாளர் எல்லாம் சேவை செய்தேன். பல நிகழ்ச்சி, சமய நிகழ்ச்சி, அப்புறம் கோயில் சமய சொற்பொழிவு எல்லாம் இப்போ செய்கிறது வழக்கம், கூப்பிடுவாங்க. அப்புறம் மற்றவத்தில் ஹிந்து சங்கம் வேறு மற்ற இயங்களுக்கும் எனக்கு ஈடுபாடு உண்டு. அவர்களும் எந்தெந்த நிகழ்ச்சி நடத்தாலும் நமக்கு அழைப்பு கொடுத்து நமக்கு மரியாதை செல்வாங்க. என்னால் முடிஞ்சதை நான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும், எல்லாருக்கும் சேவை செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு ஒரு மனப்பண்பு தான் எனக்கு அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதை தான் இன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் நீ ஒரு மாணவன், அதை மட்டும் மறந்துடாத அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் நான் பல புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு எழுத்து படிவத்துக்கு அவ்வப்போது கவிதை, கட்டுரை, ஏதாச்சும் பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆகவே எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த நல்ல வேலை எனக்கு பணிவான நன்றியை தெரிவிக்க
நான் ரொம்ப ரொம்ப விரும்புகின்றேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னது போல் இந்த நாட்டிலும் சரி, இந்த பினாங் மாநிலத்திலும் சரி, ஒரு ஆளுக்கு வேலை இல்லை அப்படின்னு யாராச்சும் சொன்னால் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி அந்நிய தொழிலாளர்கள் வந்து எல்லாம் வேலை செய்யும் பொழுது ஏன் நம்மளால் செய்ய முடியாதுங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப சொகுசான அல்லது ரொம்ப சுலபமான வேலையாகவே தேடிக்கிட்டே இருக்காங்க. அது நம்ம அப்படிலாம் போக முடியாது. காரணம், பாடுபட்டால் தான் நமக்கு பலன் கிடைக்கும், கஷ்டப்பட்டால் தான் அதோட நன்மையும் நமக்கு கிடைக்கும். இந்த நாட்டுக்கு எம்ஆர் ராதா வரும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவனே இந்த நாட்டை ஆண்டாலும் நீ பொழைச்சாதான்டா உனக்கு காசு அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாருமே உழைத்து தான் ஆகணும். அதில் நமது இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் ஏற்கனவே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் கிடைத்த வசதிகளையும் உரிமைகளையும் இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம், சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது, அரசியல் சூழ்நிலையும் மாறிக்கொண்டிருக்கின்றது, நம்ம சமய நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய இளைஞர்கள் கோயில் திருவிழாவில் நீங்கள் காட்டுற ஈடுபாடை விட தொழில்துறையில் ஈடுபாடு காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொழில் எந்த தொழில் செய்யலாம், உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை செய்யுங்க. அதாவது சாதாரண ஒரு பிஸ்னஸ் திறக்கனா கூட SSMல போய் பதிவு பண்ணி இந்த காடிகளுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறது, அது ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். என்ன கொஞ்சம் லேசாக அலைச்சல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. JPJயில் போய் அவங்கள்ட்ட போய் கேட்டு அதுக்கான தஸ்தாவேது அதுக்கான முறைகளை கேட்டிங்கன்னா உண்மையில் அவங்க நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி செய்ய, இப்படி செய்யணும், நல்லா அந்த அதிகாரிகள் உனக்கு நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் சில கேஸுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கேஸுகளை எடுத்து ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், அப்படின்னு செய்யலாம். இது என்ன கொஞ்சம் அலைச்சல் வேலை தான். ஆகவே ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலையிலே இப்போ உட்காந்துருக்காம தொழிற்சாலையில் வேலை செஞ்சாலும் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற நீங்கள் இளைஞர்கள் அங்கே உள்ள அந்த தொழில்நுட்பத்தை கற்று 10 சூப்பர்வைசர் கீழே வேலை செஞ்ச நீங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக வரணும். அந்த எண்ணத்தோடு நீங்கள் தான் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யணும். சீனியர்கள் அப்படி தான் செய்கிறாங்க. போனோன்னே எல்லாம் வேலையும் எடுத்துக்குவாங்க. கதையே கிடையாது, காசு சம்பளம்லாம் பேச மாட்டாங்க. இந்த வேலையாக ரைட், ஒரு 5 வருஷம் சேர்ந்தா போய் பார்த்தீங்கன்னா அவன் சூப்பர்வைசராக இருப்பான், இல்லைனா அவன் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பான், இல்லைனா என்ன இது ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸராக இருப்பான். ஏன் அப்படின்னா அதை படிக்கிறான். அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுக்கிட்டே, எனக்கு தெரிஞ்சு எத்தனோ தமிழ் இளைஞர்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுக்கிட்டே ஹியூமன் ரிசோர்ஸஸ் கோர்ஸ் எடுத்து இன்றைக்கு சூப்பர்வைசராகவும் அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் பினாங்கில் சில தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இளைஞர்களை தயவுசெய்து முன்னுக்கு வாங்க. இந்த வேலை தான் நான் செய்யணும், எனக்கு இவ்வளோ தான் சம்பளம் வேணும் அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். தயவுசெய்து முன்னுக்கு வாங்க. நமக்கு சமய உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம், சமய சிந்தனை ரொம்ப முக்கியம். நம்மளோட மதம் வந்து இன்றைக்கி திசை மாறி போய்கிட்டு இருக்குது. இந்து மதம் இந்து மதமாகவே இல்லை, தமிழர் மதம் தமிழர் மதமாகவும் இல்லை. ஆகவே இதெல்லாம் இளைஞர் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை வந்து சரிப்படுத்தணும். காரணம், இன்றைக்கி திருவிழாக்கள் வந்து நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு திசை மாறி போய்கிட்டு இருக்குது. இளைஞர்களே தயவுசெய்து இந்து மதத்தை படிங்க, இந்து மத சொற்பொழிவை போய் கேளுங்க, கோயிலில் நடக்கிற விஷயங்களை பற்றி தெரிஞ்சு அதன் மூலிமா வழி நடத்தி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக சீரமைப்பாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.